உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம். நீங்கள் புதுசாக எங்கள் வீடியோ பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோவோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். திருவருகை காலம் 4ஆம் ஞாயிறு 21/12/2025. திருப்பலி முன்னுரை. இறையேசுவில் இனியவர்களே, இன்று தாய் திரு அவையானது திருவருகை காலம் 4ஆம் ஞாயிறை சிறப்பித்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாள் கடவுள் நம்மை தேடி வருகிறார் என்றும் அவர் நம்மில் வாழ்கிறார், நம்மை அன்பு செய்கிறார் என்பதையும் எடுத்து கூறுகிறது. அன்னை மரியாளின் உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்ற கீழ்ப்படிதல் வாக்களிக்கப்பட்ட மீட்பராகிய மெஸ்ஸியா இம்மண்ணுலகில் தோன்ற காரணமானார். அவ்வாறே புனித யோசேப்பும் தூய ஆவியால் அன்னை கருவுற்றிருக்கிறார் என்பதை அறிந்து அன்னை மரியாவுக்கும் குழந்தை இயேசுவுக்கும் துணையாக இருந்து ஏரோதின் கைகளில் இருந்து குழந்தை இயேசுவை காக்கும் மாமனிதரானார். தாம் வாக்களித்தபடி தம் மகனை இவ்வுலகிற்கு தந்த கடவுள் நம்மை அன்பு செய்கிறார், நம் துன்பத் துயரங்களில் துணையாயிருக்கிறார். நாம் கடவுளுக்கு உண்மையுடன் வாழ்வோம், துன்பத் துயரங்களில் இருப்போருக்கு உதவுவோம், நம் இரக்க செயல்களின் மூலம் இயேசுவை வரவேற்போம். முதல் வாசகம். எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவார்த்தைகள் 10 முதல் 14 முடிய. முதல் வாசக முன்னுரை. யூதா நாட்டு அரசன் ஆகாசுக்கு ஆண்டவர் திருவாக்காக கூறியதாவது: ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார். இதோ, கருவுற்றிருக்கும் இளம்பெண் ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவர் என்று கூறினார். இவ்வாறு பிறக்கும் தெய்வ குழந்தை மனிதரிடையே அன்பையும் சமாதானத்தையும் அருள்வார் என்கிறார் இறைவாக்கினர் எசாயா. இயேசுவின் அன்பை பிறரோடு நாமும் பகிர்ந்து வாழ வேண்டும் என்று கூறும் வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 1 முதல் 7 முடிய. இரண்டாம் வாசக முன்னுரை. புனித பவுலடியார் ரோமை நகர் மக்களுக்கு இறையாசீர் கூறி அறிவித்ததாவது: இறைவாக்கினர்கள் முன்னறிவித்தது தூய ஆவியால் நிரப்பப்பட்ட வல்லன்மை பொருந்திய கடவுளின் மகனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியே. அவரது பிறப்பு, இறப்பு, உயிர்ப்பு பற்றிய நற்செய்தியை அறிவிக்கவே நானும் திருத்தூதனாக அழைக்கப்பட்டுள்ளேன். திருத்தூது பணி செய்யும் அருளையும் பெற்றுள்ளேன். நீங்களும் இறையருளை பெற்று இறையன்பில் வாழுங்கள் என்கிறார். வாசகத்தை கேட்டு வாழ்வாக்குவோம். நற்செய்தி வாசகம். தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 18 முதல் 24 முடிய. விசுவாசிகள் மன்றாட்டு. நற்செய்தியின் தூதுருகளாய் வாழ அழைக்கும் அன்பு இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், துறவிகள் அனைவர் மீதும் உமது ஆசிரை பொழிந்தருளும். அவர்கள் நற்செய்தியின் நல் சான்றாளர்களாய் மக்களை நல்வழிப்படுத்திட வேண்டுமென்றும் உடல் உள்ள ஆன்ம நலம் தந்து காத்திட வேண்டுமென்றும் இறையழைத்தல் பெருக வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பாதுகாப்பு அருள்பவரே, அன்பு இறைவா, போர்கள், வன்முறைகள், பெருவெள்ளம், நிலநடுக்கம், நிலச்சரிவு, எரிமலை சீற்றம், விபத்துகள் அனைத்திலும் இருந்தும் அனைத்து மக்களையும் பாதுகாத்து அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறை அன்பில் வாழ அழைக்கும் அன்பு இறைவா, நாங்கள் அருள் அடையாளங்கள், ஜெபித்தல், திருப்பலி கொண்டாட்டங்களில் பக்தியுடன் பங்கு பெறுதல் என ஆன்மீக காரியங்களில் அக்கறை கொண்டவர்களாய் வாழ வேண்டும் என்றும் எங்கள் நற்செயல்கள் மூலம் இயேசுவின் அன்பை பிரதிபலிக்கும்
நன்மக்களாய் வாழ வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வின் வழிகாட்டியாம் அன்பு இறைவா, நாங்கள் பணம், பதவி, சொகுசு வாழ்க்கை என்று உலக இன்பங்களில் நாட்டம் கொள்ளாது தூய ஆவி அருளும் அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, பரிவு, தன்னடக்கம் என்னும் நற்பண்புகளை வாழ்வாக்கிட வேண்டுமென்றும் இறைமனித உறவில் வாழ வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குடும்பங்களின் நல் வழிகாட்டியாம் அன்பு இறைவா, எம் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் உமது அருளால் நிரப்பியருளும். நாங்கள் எங்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் நீக்கி அன்பில் வாழ வேண்டும் என்றும் அனைவருக்கும் நற்சுகமும் தொழில் முயற்சிகளில் வளர்ச்சியும் தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.